காலமறந்த கோபம். கதை ஆரம்பம். தெற்கு தமிழ்நாட்டில் ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன் பங்களா இருந்தது. ஏற்கனவே பல வருடங்களாக அதை யாரும் வசிக்கவில்லை. மக்கள் அது பற்றி பேசவே பயந்தனர். அந்த இடத்தை சாபமிட்ட வீடு என்று அழைத்தனர். ஒரு நாள் சென்னையில் படித்துக் கொண்டிருந்த அருண் என்பவன் தன் நண்பர்கள் 3 பேருடன் விக்ரம், சுமதி, ஹரி அந்த பங்களாவுக்கு அட்வென்ச்சருக்காக வருகிறான். பேய் நம்புறதா, யாருமே இல்லாத பங்களா, ஒரு நைட் ஸ்டே பண்ணி விடலாமா என்று திட்டமிடுகிறார்கள். பங்களாவுக்குள் வீடு மெதுவாக கதவுகளை திறக்க பழைய மர வாசனை, சின்ன சத்தங்களும் நம்ம கற்பனைதான் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த வீட்டில் ஒரு பழைய நாற்காலி மட்டும் நடுப்பகுதியில் இருந்தது. அருண் அந்த நாற்காலியில் உட்கார உடனே மின்னல் ஒளி ஓரமாய் தாக்கியது. அப்போது ஒரு பழைய கடிதம் மேசையின் அடியில் கிழிந்தபடி கிடந்தது. அது யாரோ ஒரு பெண்ணின் கடிதம். நான் மீனாட்சி. என் உயிரை காப்பாற்ற யாரும் இல்லை. என் சாபம் இந்த வீட்டை எப்போதும் துரத்தும். அருண் அதை படிக்க சுமதிக்கு உடல் சற்றே சரியில்லை போல உணரப்பட்டது. எனக்கு தலை சுற்றுது என்றாள். இரவு மெதுவாக பெயர்ந்தது. நடக்கத் தொடங்கும் பயங்கரங்கள். அந்த இரவு சுமதிக்கு கனவிலும் மீனாட்சி என்ற பெண் தோன்றினாள். ரத்தம் தடவிய முகம், அழுகை, கண்களில் வெறுப்பு. என் மரணம் இன்னும் நீதிபதி அடையலை என்று கூறுகிறாள். மறுநாள் அருண் வீட்டை ஆராய ஆரம்பிக்கிறார். பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு முதியவரிடம் பேசும்போது தெரிகிறது, மீனாட்சி ஒரு ஜமீன்தாரின் வேலைக்கார பெண். அவளை வன்முறையாக கொன்றுவிட்டார்கள். அவளது ஆத்மா வீடு விட்டு போகவில்லை. யாரேனும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தால் அவள் உடம்பு அவருள் புகும். அருண் அதிர்கிறார். ஏனென்றால் அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தது ஞாபகம் வருகிறது. அதிக மாதிரிகளும் உறைந்த இரவும். அந்த இரவு வீடு முழுக்க பீலிங்ஸ் மாறிவிடுகின்றன. நிழல்கள் நகர, கதவுகள் தானாக மூடிக்கொள்ள, சுமதியின் கண்கள் சிவக்கத் தொடங்குகின்றன. அவள் மீனாட்சி ஆகிறாள். என் உயிரை வாங்கினவர்களை கண்டுபிடிக்க வேண்டும்தான், இல்லைனா இங்கு யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்கிறாள். விக்ரமும் ஹரியும் திகைத்து ஓட முயற்சிக்க கதவுகள் தானாக பூட்டப்பட்டு விடுகின்றன. மீனாட்சியின் பதிலுக்கு தீர்வு. அருண் சுமதியிடம் மீனாட்சியின் ஆவி புகுந்துள்ளாள். பேசுகிறார். நீ யாரோ தவறு செய்தவரை தேடுற. நாங்கள் இல்லை. நாங்கள் உன் கதை தெரிஞ்சுக்க நாங்க தான் வந்தோம். மீனாட்சி மெதுவாக அமைதியாகிறாள். உண்மையா என்று கேட்டபின் அருண் பழைய போலீஸ் ஆவணங்களை தேடி அந்த கொலையில் பங்கு கொண்ட ஜமீன்தாரின் வாரிசுகளை கண்டுபிடிக்கிறார். அவர்களில் ஒருவர் இன்னும் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனை மீனாட்சியின் ஆவி எதிர்கொண்டு தனது சாபத்தில் இருந்து விடுவிக்கிறார். கதை முடிவு. சுமதி உடலை மீட்டுக் கொள்கிறாள். வீடு சாமர்த்தியத்துடன் அமைதி